வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கடவுள் சொல்லும் தீர்ப்பு இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி. அதாவது கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தீர்ப்பு வச்சிருக்காரு. நல்லவனுக்கும் ஒரு தீர்ப்பு இருக்கு, கெட்டவனுக்கும் ஒரு தீர்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த டைம் வரும்போது அந்த தீர்ப்பு சொல்லுவார். ஆனா அந்த தீர்ப்பு இங்க லோக்கல்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜோ, ஹைகோர்ட் நீதிபதிகளோ, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய தீர்ப்பு மாதிரி கூட இருக்காது. அதுக்கும் மேல இருக்கும். ஏன்னா கடவுளுடைய தீர்ப்பு. கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள், மதிப்பிற்குரிய நீதிபதிகள் எழுதக்கூடிய தீர்ப்பத்தனையும் சட்டத்திற்கு உட்பட்டது. அதுல நியாயம் சில சமயம் இருக்கும், சில சமயம் பல சமயங்கள் இருக்காது. இந்த சட்டத்திற்கு உட்பட்டதுல எவ்வளவோ ஓட்டைகள் இருக்கு இந்திய அரசியல் சட்டத்துல. அதுல பெருச்சாளி என்ன, டைனோசரே போலாம். அந்த மாதிரி வரக்கூடிய தீர்ப்பு என்பது வேற. எதுவுமே இல்லாதவன் ஒரு மனுஷன், துலாம் ராசிக்காரர்கள்ல ஒருத்தர் எதுவுமே இல்லாம இருக்கார். எல்லாத்தையும் இழந்துட்டார். அவருக்கு சப்போர்ட் பண்ண அவருக்கு நாதி இல்லை. பணத்தை இழந்துட்டாரு, மரியாதை மானத்தை இழந்துட்டாரு, உழைப்பை இழந்துட்டாரு, நேரத்தை இழந்துட்டாரு. எல்லாம் இழந்து ஒரு மனிதன் நிற்கும் போது இந்த டிவைன் கால்னு சொல்லுவாங்க, மேலிருந்து ஒரு உதவி வரும். அதுதான் கடவுள் உதவி சொல்லும் தீர்ப்பு. நம்மலாம் நினைக்கிறோம் நம்மெல்லாம் வசதி படைச்சிருக்கோம், நம்மெல்லாம் என்ன வேணா செய்யலாம். சில பேர் இந்த சமுதாயத்தில் நினைக்கிறவங்க இருக்காங்க, நமக்கு எல்லா பணம் இருக்கு, பவர் இருக்கு, எதை வேணா செய்யலாம் நம்ம. சரியா? அந்த மாதிரி நினைத்தவர்கள்லாம் இருக்கிற இடம் போன தடம் தெரியாம போனவங்களும் இருக்காங்க. இதுல ஏன் நான் நெகட்டிவா சொல்லல, எல்லாருமே ஈக்குவல் தான். யாருமே ஒருத்தருக்கு மேலோ கீழோ கிடையாது. இப்போ துலாம் ராசிக்கு ஏன் இதை சொல்றோம்? துலாம் ராசியுடைய சின்னம் தராசு. யாரும் மேல யாரும் கீழே அப்படி இல்லை. நீதி என்பது எல்லாருக்கும் சமம். அதை பறைச்சாற்றக்கூடிய சின்னம் தான் துலாம் ராசிக்குடைய சின்னம். துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அந்த இயற்கையிலே அந்த குணாதிசயம் என்பது இருக்கும். மற்ற ராசியில் பிறந்து யாராவது உங்களை அடக்கி ஆளலாம், உங்களை மிரட்டலாம், உங்களை அடிபணிய வைக்கலாம் அப்படின்னு நினைச்சா அவர்கள் முட்டாள்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தர்மத்திற்கு மட்டும்தான் நீங்க பயப்படுறீங்க, கடவுளுக்கு மட்டும் பயப்படுவீங்க. வேற எந்த மனிதருக்கும் உங்களுக்கு பயமே கிடையாது. ஆனா உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. அதுல 3 முக்கியமான கேள்விகள். ஓடி ஓடி உழைச்சேன் இந்த குடும்பத்துக்காக, இல்ல பர்டிகுலர் பர்சன், காதலனுக்காகவோ, காதலிக்காகவோ, மனைவிக்காகவோ, கணவனுக்காகவோ ஓடி ஓடி உழைச்சேன்னா சும்மா இல்லை, அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை நானே வாழ்ந்தேன். என்னுடைய உழைப்பு, பணம், நேரம், என்னுடைய லட்சியம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன், இழந்தேன். ஆனா அந்த மனிதர் என்னைய ஒரு எறும்பு மாதிரி கூட மதிக்கல, என்னை தூக்கி போட்டாங்க. அப்படிங்கிறது ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. 2 சரி, இப்படியே வாழ்க்கை ஓடுது. 10 வருஷமா ஒரு கம்பெனியில தேய்ச்சிட்டேன். 15 வருஷமா இதே இடத்துல தான் வியாபாரம் பண்றேன். 25 வருஷமா இந்த தொழில், இந்த வேலையை தான் செய்யறேன். ஒரு முன்னேற்றம் இல்லை. எனக்கெல்லாம் முன்னேற்றங்கிறது வாழ்க்கையில உண்டா? இது 2வது. இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. அட என்ன சம்பாதிச்சு என்னங்க, வீட்டுல நிம்மதி இல்லைங்க. ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதி வேணும்ல, அது நிம்மதி இல்லை. அதே தான் மனைவியும் சொல்றாங்க. நான் வெளியிலையும் வேலை செய்யறேன், வீட்லயும் வேலை செய்யறேன், இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற கஷ்டம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இப்படி சிக்கலான வாழ்க்கை சூழ்நிலை. இந்த 3த்துக்கு நடுவுல ஏதோ உடம்புக்குள்ள ஒரு காத்தடைச்ச பையடா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க. இதுல கடவுள் சொல்லும் தீர்ப்பு என்ன? அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கடவுள் சொல்ல போகிற தீர்ப்பு என்ன, அதை பத்தி தான் நீங்க பேச போகும். இதுல பாகங்களா, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், சரியா? ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், என் வாழ்க்கை பாதை எதை நோக்கி பயணப்படுகிறது, கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது கடைசியில சொல்லும். இந்த முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணா பாருங்க.
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸில் துலாம் ராசியில் யாராவது இருந்தானா ஃபார்வர்ட் பண்ணுங்க. அன்பிற்கினிய துலாம் ராசி நேயர்களுக்கு, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? சத்தியமா தப்புமா, ரொம்ப ராங் ப்ரோ. உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த கஷ்டம். இந்த உலகத்தில் ஜீவராசியாக பிறந்த புழுலேருந்து 6வது அறிவு கொண்ட மனிதன் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது நமக்கு மட்டும் அசோசியேட் பண்ணிப்போம். அதே ஜெயிக்கும் போது அந்த மாதிரி ஃபீலிங் வர மாட்டேங்குது. தோக்கும் போது மட்டும் நம்மளை ஐசோலேட் பண்ணிக்கிறோம். இது மனதுடைய டிசைன். இது ஜெயிக்கும் போது எலாபரேட் பண்ணிக்கிறோம். இது பண்ணணும். இது வந்து தவறான ஒரு ரிவர்ஸா பண்ணணும். தோக்கும் போது நீங்க தைரியமா நில்லுங்க, ஜெயிக்கும் போது அமைதியா இருங்க. ஆக ஏன் துலாம் ராசிக்கு இவ்வளவு கஷ்டம்? இப்ப துலாம் ராசிக்கு என்ன? 5ல் ராகு, 6ல் சனி, பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், அதே மாதிரி 11ஆம் வீட்டில் கேது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கு ஜூன் 2 வரப்போறார். இதுவரைக்கும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த, உங்கள் 3ஆம் வீட்டை 5ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இனிமே 2, 4, 6 இந்த வீடுகளை பார்ப்பார். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? நான் துலாம் ராசியில பிறந்ததுக்கு கஷ்டம் வந்து துலா பாரம் இல்லை, உங்களோட சின்னம். பாரத்தை சுமக்கக்கூடியது, தர்மத்தை நிலைநாட்டுவது. தர்மத்தை லேசில் நிலைநாட்ட முடியுமா? உங்களை சுத்தி எல்லாம் தர்மப்படி நடக்கணும்னா அது நடக்குமா? அயோக்கிய பய, போக்கிரி பய, பொறுக்கி பய எல்லாரும் நம்ம கூட தான் வாழ்றாங்க. இவங்க அத்தனை பேரையும் தாண்டி ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ லைஃப்ல பல போராட்டங்களுக்கு பிறகு வரதுதான் வெற்றியே. இது எல்லாத்தையும் எப்பவுமே ஜெயிச்சிட முடியாது. சில நம்மளை தோக்குவோம், நம்மளும் தோத்து போவோம். பயங்கரமா நம்மளை அழுத்தும். வாழ்க்கை நம்மளை பார்த்து சிரிக்கும், கேலி பண்ணும். பக்கத்தில் இருக்கிறவனா கை கட்டி கொண்டாடுவான், சிரிப்பான். இப்படியும் இருக்கும். அதையும் தாண்டி ஜெயிக்கணும். அப்ப துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பல காரணங்கள் இருக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வருவதற்கு. முக்கிய காரணங்கள், ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்களா? பண்றதில்ல. வச்சு சுத்தியில் அடிச்சு அடின்னு இரும்புல போட்டு அடிக்கிறது. அடிச்சா வராதுமா. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். 2, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா, நம்புறது, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு. அப்ப நம்மனாலே பின்னாடி பிரச்சனைன்னு தான் அர்த்தம். இங்க எவனும் நல்லவன் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுங்க. நான் நெகட்டிவா சொல்ல, உண்மையா சொல்றேன். அப்பா அம்மாவை தவிர இங்க எவனும் யாரும் எந்த பெண்மணியும் கூட நீங்க யோசிச்சுதான் உறவுகள்ல பழகணும். எல்லாருமே ஏதோ ஒரு சுயநலத்துக்காக தான் வேலை செய்யறாங்க, பணம் இது பண்ணுவாங்க, பழகுவாங்க, உறவோட இருப்பாங்க. அந்த சுயநலம் முடிஞ்ச படம் பொதுநலம் வந்துடும் அவங்களுக்கு. சுயநலம் முடிகிற வரைக்கும் ரொம்ப இதுவா இருப்பாங்க. இது இயற்கை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 3வது துலாம் ராசினர்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஏன் இவ்வளவு கஷ்டம்னா, பணம் வரப்போது சேர்க்க தெரியலையே. பணம் வரப்ப சேர்த்து வைக்க தெரியல. பின்னாடி அது போனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இதுதான் பெரிய ப்ராப்ளம், கஷ்டத்துக்கான காரணங்கள். வாழ்க்கை பாதை அடுத்தது எதை நோக்கி பயணப்படுது? இப்போ பாருங்க, நான் சொன்னேன் 5ல் ராகு, 6ல் சனி, பாக்கியத்தில் குரு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு கர்மஸ்தானத்துக்கு வந்து உச்சம் பெற போகிறார். சூப்பரா இருக்கு டைம். எதை நோக்கி வாழ்க்கை பயணம் செல்கிறது? துலாம் ராசிக்கு 12 ராசியில உங்களுக்கு தான் லைஃப் வந்து ரிஷபம், உங்களுக்கு 2 பேருக்கும் தான் லைஃப் வந்து மகரம், ரிஷபம், துலாம். சூப்பர் டூப்பர் டைம். அடுத்த 6 மாசம், 1 வருஷத்துக்கு சூப்பரா இருக்கு லைஃப். என்னென்ன வேணும்? ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் போட்டு தான் ஆகணும். ஸ்டார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. நண்பர்களை தேர்வு செய்யும் போது, இப்பொழுது நண்பர்கள்ட்ட, பழைய நண்பர்கிட்ட கூட பழகும் போது மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இது முக்கியமா ஆண்கள், அதற்கூட முக்கியமா பெண்கள். இன்னைக்கு பெண்கள் வந்து பிரச்சனையை வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு தேடுறீங்க. பிரச்சனையை வரதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லை. ஆண்கள் வந்து பிரச்சனையை எங்கிருந்தாவது பத்திரிகையாவது வச்சு கூட்டுருவாரு. ஏன்னா அவர் பிரச்சனை இல்லாமல் வாழவே முடியாது. ஆக துலாம் ராசி நேயர்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நண்பர்களுக்கு ரொம்ப கவனமா சூஸ் பண்ணுங்க. தனியாக நண்பர்களுடன் ஏதோ ஒரு இடத்துக்கு போறது வரதெல்லாம் தவிர்க்க வேண்டும். துலாம் ராசி என்பவர்கள் 5ல் ராகு இருப்பதன் காரணத்தினால் தனியாக மேல் ஃப்ரெண்ட்ஸு, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸு யாரோடையும் போறத தவிர்க்கணும். அது ஒரு பொது இடங்களுக்கு போகலாம். நீங்க ஒரு தனிப்பட்ட இடங்களுக்கோ அல்லது மது அருந்தக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறதோ மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்.
அதே மாதிரி 6ல் இருக்கக்கூடிய சனி தான் உங்களுக்கு ஆபத் பாந்தவர், காப்பாற்ற போறார். அந்த சனி மேல குரு பார்வை வேற விழப்போகுது. உங்களுடைய மொத்த கடன் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில நீங்க வாங்கின கடன் தீரப்போகுது. உங்களோட நோய் நொடிகள் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் வந்து நீங்க பந்தாட போறீங்க. இதெல்லாம் நடக்கும். வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவானுங்க. குரு உச்சம் பெற போறார், கர்மஸ்தானத்துல தொந்தரவு பண்ணுவானுங்க. அதெல்லாம் பொறுத்து இருக்கணும். தன்னால அது சரியாகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். எந்த இடத்துல வேலை செய்யற இடத்துல அப்படியே நான் உன் பிரதர், நீ என் சிஸ்டர், நீ என் உயிர், நான் உன் உயிர், இதெல்லாம் எங்கேயாவது இதெல்லாம் உண்மையா சொன்ன சிரிப்பு தான் வரும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் என்னதான் ஒழுகி பேசினாலும் உங்களை காம்படிட்டராக தான் பார்ப்பாங்க. அதனால் வேலை செய்கிற இடத்துல மேனேஜர்கிட்ட முறைச்சிக்கிறதுலாம் இது சரியான டைம் இல்லை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் இது. அதை பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் சொல்லிட்டீங்க சாமி, எனக்கு நல்லது எப்படி நடக்கும், என்ன செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும், எதுவுமே செய்யாமல் நல்லது நடக்குமான்னு சில பேர் கேட்பாங்க. அவங்கள ஓரமாக உட்கார வச்சுருவோம். என்ன செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும்னு கேட்குறவங்களுக்கும் முன்னாடி உட்கார வைப்போம். என்ன செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்மார்ட் ஒர்க். நான் சொன்னேன் ஏற்கனவே, ஹார்ட் ஒர்க்கு பதிலாக ஸ்மார்ட் ஒர்க்கு. 2, நம்ம வேலை செய்கிறோம் ஒரு இடத்துல, அது நம்ம அப்பாவோட கம்பெனி கிடையாது. அதனால் நீங்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் உண்மையாக இருந்தாலும் ஒரு நாள் டிஷ்யூ பேப்பர் மாதிரி உங்களை வாரி வளைச்சி வெளியே தூக்கி போட தான் போகிறாங்க. புரியுதா? அதனால செய்கிற வேலையை வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டாக செய்யுங்க. இந்த ஓவர் ஆக்டிங் 5 ரூபா வாங்கிட்டு 5000 ரூபாய்க்கு வேலை செய்யறதை நிறுத்துங்க. செகண்ட், உங்க கூட இருக்கக்கூடிய கணவன் மரியாதையை நடத்துங்க, மனைவியை மரியாதையை நடத்துங்க, அப்பா அம்மாவை மரியாதையை நடத்துங்க. இது ரொம்ப முக்கியமானது. தேர்டு, வாயில வர வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அது ஹாபிட் இருக்கு துலாம் ராசிக்கு. எதை நினைச்சாலும் அப்படியே ஓப்பனா பேசிடுது. துலாம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் பொறுமை காத்தாக வேண்டும், நிதானத்தோட பேச வேண்டும். எதை பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம், வார்த்தையில் ரொம்ப முக்கிய கவனம் தேவை. இதெல்லாம் நீங்கள் செய்யணும். கோவிலை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி என்பவர்கள் போயிட்டு வர வேண்டிய கோவில் வந்து கண்டிப்பாக மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இண்டோரில் இருக்கக்கூடிய, அங்கெல்லாம் போக முடியாத நிறைய பேர் இருந்தாலும் மகா காளேஸ்வரன் ஒரு கோவில் இருக்குது. முடிந்தவர்கள் அங்கே போயிட்டு வரலாம். முடியாதவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணுவது ரொம்ப நல்லது. இப்போதான் சமீபத்தில் குடமுழுக்கு கூட நடந்திருக்கு. காஞ்சி அம்பாளை தரிசனம் செய்வது நல்லது. மகாபெரியவர் சன்னதியில் உங்கள் மொத்த பாரத்தையும் இறங்கி வச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். தவிர துலாம் ராசி என்பவர்கள் இன்னும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுமாடுகளுக்கு தீவனம் கொடுப்பது, அகத்திக்கீரை கொடுப்பது, இந்த உயிரில்லாத ஒரு சில இறந்த யாரும் இல்லாத மனிதர்கள் இறந்தவர்களுக்கு அவர்களை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்வது, அதே மாதிரி பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் அளிப்பது, எஸ்பெஷலி இந்த கோதானம் கொடுப்பது, பசுமாடை வந்து தத்தெடுத்து வளர்ப்பது, இல்லை அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவதெல்லாம் மிகப்பெரிய ஒன்றும் முடியலையா 2 கட்டு 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா 20 ரூபா 40 ரூபாய்க்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் செவிசாய்க்கப்படும். அதே மாதிரி கடவுள் என்ன செய்ய போறார், எனக்கு நான் செய்யறதெல்லாம் சொன்னீங்க சாமி, கடவுள் எனக்கு என்ன செய்வார், இது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்னாலும் கூட கடவுள் வந்து யாருக்கு உதவி செய்வார், யாருக்காக பரிந்து கொண்டு வருவார். எவன் ஒருவன் தர்மத்தின் வழியில் நடக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் வருவார். சத்தியமா இதுல மாற்றுக்கிறது இல்லை. நீங்க உலக பிராக்டிக்கல் இது இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்ன சொன்னாலும் தர்மம் எவன் செய்கிறானோ அவன் பக்கம் கடவுள் நிற்பார். தர்மத்திற்காக எவன் துணை போகிறானோ அவன் பக்கம் கடவுள் வருவார். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தர்மமானது என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில நம்ம தலையை காப்பாற்றும். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். மனசார நம்ம செய்யக்கூடிய உதவி மற்றவங்களுக்காக, மற்ற பிராணிகளுக்காக, மற்ற மனிதர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய உதவியானது மறுபடியும் நம்மளை சுற்றி வந்து நம்மளை காப்பாற்றும். இதுக்குன்னு பிளான் போட்டு செய்யக்கூடாது. இன்னைக்கு செய்கிறேன், ஜூலை 10 ஆகஸ்ட் 2ஆம் தேதி கரெக்டாக வந்துடுமா உதவி, அப்படி பண்ணக்கூடாது. எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி தான், அதுக்கு தான் மதிப்பும் சக்தியும் அதிகம். ஒருக்கணும், நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வந்து உதவி செய்வார். கடவுள் சொல்ல போகிற தீர்ப்பில் முக்கியமான விஷயம், துலாம் ராசிக்கு ஜூன் 2க்கு பிறகு உங்கள் மன நிலைமையிலேயே பெரிய தைரியமும் மாற்றங்களும் வரும். அசாத்திய தைரியம் வரும். இதுவரைக்கும் செய்ய முடியாதுன்னு நினைச்ச அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செஞ்சிருவீங்க. உங்களோட வீட்லேயும் சரி அமைதி இருக்கும். பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் கூட ஒன்றா சேர்ந்துடும். லைஃபே ஒரு டோட்டல் ஷிஃப்ட் எடுக்கும் பாசிட்டிவாக. இது கேரண்டீடு துலாம் ராசிக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியதான் 35% பொது பலன்கள், 65% உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் மேலோங்கும்.
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன்லேயோ நேரடியிலையோ அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை ப்ரிசைஸாக சொல்ல முடியும். துலாம் ராசி என்பவர்களுக்கான பரிகாரம் என்பது கண்டிப்பாக அர்த்தநாதீஸ்வரர் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவபெருமானுடையது. அந்த அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வருது மிகப்பெரிய மாற்றங்களை தரும். என் அன்பிற்கினிய துலாம் ராசினியர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறக்கூடியது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.